அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகோல்வரிகள் 45, 46. அகோல்வரி: தகரமை ஞான தனிப்பெரு வெளியனம் அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதி. வரிக்கான விளக்கம்: தகரம் என்பது உடம்பு, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்கள். அகர நிலைப்பதி என்பதில் அ என்பது உயிர், அதாவது ஜீவன். அகர நிலை என்பது ஜீவன் இருக்கும் இடம், அதாவது ஜீவாகாசம். ஜீவாகாசம் என்பது சிற்சபை. எனவே அகர நிலை என்பது சிற்சபையே. அழியும் உடம்பை என்றும் அழியாத நிலை பெற்று விளங்க வைக்கின்ற ஞானத்தையே தகரமே ஞானம் என்பர். தேகத்தை ஞான தேகமாக மாற்றக்கூடிய பேர் அனுபவத்தை தரக்கூடிய பெருவழியாக விளங்கும் சிற்சபை என்னும் ஜீவ ஆகாசத்து இறைவனாகிய அருட்பெருஞ்சோதி என்பது விளக்கமாகும். தேகத்தை அழியாத தேகமாக மாற்ற முடியுமா என்பதற்கு நிறைய ஆதாரங்களை திருவருட்பாவிலே நம் பெருமனார் தருகின்றார். உதாரணமாக, பொத்திய மல பிணி புழு குறும்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜகத்துள்ளீர்களே. தன் தேகம் அழியாத நிலை பெற்றதையும் வெளிப்படுத்துகின்றார். ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன் மாளாத யாக்கை பெற்றேன். ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன் மாளாத யாக்கை பெற்றேன். கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குழாவுகின்றேன். பாடுகின்றேன் எந்தை பிரான் பதப்புகளை பாடி பாடி நீடுகின்றேன். இன்பக் கூத்தாடுகின்றேன் என்னமெல்லாம் நிரம்பினேனே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.